இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. குறிப்பாக மண்திட்டு சரிந்து விழுந்த சம்பவம் குறித்தான செய்திகள் இன்றைய தினம் நாளேடுகளில் வெளியாகின்றன. லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மாவனிலே திதினெக் பணப்பீட்டின் வெல்லதி என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் திவைன பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற இந்த மண் சரிவு குறித்தான தகவலாக ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான தகவல் இவ்வாறு வெளியாகிறது. மாவனில் கேதவாக் ஜெக்யாக் மரண துணை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மாவனல்ல அழுத்நூர வீதி மாளிகா பிரதேசத்தில் நேற்று மண்மேடு சரிந்து விழுந்து ஏற்பட்ட அனர்த்தத்தால் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். வீடொன்றுக்கு சுவர் அமைப்பதற்காக மண்ணை வெட்டி கொண்டது சந்தர்ப்பத்திலே இந்த அனர்த்தம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக செய்திகள் குறித்து நாம் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் மண்திட்டு சரிந்து விழுந்தமை சம்பந்தமாக இப்பொழுது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணிக்காவ பிரதேசத்தில் வீடொன்றில் சுவரொன்றை நிர்மாணிப்பதற்காக இவ்வாறு மண்திட்டொன்றை வெட்டி கொண்டிருந்ததோடு அதன்போது திடீரென அங்கிருந்தவர்கள் மீது பாரிய மண்திட்டொன்று சரிந்து விழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் 4 மண் வெட்டி கொண்டிருந்ததோடு அவர்களில் 3 மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து மண்ணில் புதைந்திருந்த 2 மீட்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் அவர்கள் 2 உயிரிழந்துள்ளதோடு பின்னர் மற்றொருவரின் சடலமும் மீட்கப்பட்டிருக்கிறது. 47 வயதான பல்லைகெதர சஞ்சீவ நந்தசிறி, 63 வயதான பல்லைகெதர ஜினசோம மற்றும் 43 வயதான எஸ்பி லலித் பிரியந்த் குமார் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று காலை பணி ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பணியாளர்கள் 4 அங்கு பணியாற்றியிருந்ததோடு மண்திட்டு சரிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் அவர்களில் ஒருவர் வேறொரு காரணத்துக்காக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மண்திட்டு சரிந்து விழுந்த இவ்வனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மாவனல்லை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாவனல்லை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது.